இந்த டிரைவரும் இந்த கண்டக்டரும் ஒரு வேற லெவல் ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. மதுரையில இருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு பஸ் வந்து கிளம்புது. அந்த பஸ்ல இருந்த டிரைவரும் கண்டக்டரும் தான் இந்த அண்ணனுங்க. அந்த டிரைவர் அண்ணன் பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்தோனி ராஜ், கண்டக்டர் அண்ணன் பேரு முத்துராமலிங்கம். இந்த பஸ் கரெக்டா பாமன் பாலம் அடுத்து இருக்க அப்துல் கலாம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வருது. அப்பயே டைம் வந்து பாத்தீங்கன்னா 10:30 ஆகுது. அப்போ அந்த பஸ்ல இருந்து ஒரு பெண் வந்து இறங்குறாங்க. இத பார்த்த அந்த ரெண்டு அண்ணனுங்க, என்னமா தனியா இறங்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கிட்ட கேட்டிருக்காங்க. நான் காலேஜ் அட்வொகேட் படிச்சிட்டு இருக்கேன், இங்க இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்லிருக்காங்க. அப்போ அந்த ரெண்டு அண்ணனுங்க அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க இறங்க கூடாதுமா, உங்க அப்பா அம்மாக்கு கால் பண்ணு, வந்து கூட்டு போ சொல்லு, அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. இந்த பொண்ணு கிட்ட அவங்க சும்மா பேச்சுவார்த்தைக்கு சொல்ல கட் அண்ட் ரைட்டா சொல்லிருக்காங்க, இந்த நைட்ல உன்னை இங்க இறக்கி விட மாட்டோமா, தயவு செஞ்சு பஸ் உள்ளே இரு, இல்லனா ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் விட்டுறோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய சித்தப்பா வந்து கூட்டு போயிருக்காங்க. அது வரைக்கும் அந்த பஸ் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அந்த ரெண்டு அண்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, அந்த அண்ணனுங்க எதுக்கு இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் இப்ப காலம் எப்படி இருக்குன்னு. அதனால நம்ம பஸ்ல வந்து போற பொண்ணு பாதுகாப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க.